விஷயங்கள், சில பல விஷயங்களை நம்ம எல்லாரும் ரொம்ப நகைச்சுவை உணர்வுடனும் மிகுந்த ஆர்வத்துடனும் இந்த சொற்பொழிவை ஏற்படுத்திய ஐயாவுக்கு மிக நெஞ்சார்ந்த நன்றிகள். இதில் முக்கியமாக ஒரு சில குறிப்புகள் எடுத்துட்டோம். ஐயா சொன்னார் ஊட்டுவித்தல் இறைவன், அதே மாதிரி உறங்க வைப்பதும் இறைவன் அப்படின்னு ஒரு பார்த்து சொன்னார். இன்னைக்கு கண்டிப்பாக இறைவன் வந்தார். ஏன்னா எல்லாரும் நல்ல திருப்தியான ஒரு உணவை சாப்பிட்டோம். இன்னைக்கு இறைவன் இங்கே வந்தார், நம்மளை எல்லாம் தூங்க வைக்கிறதுக்கு தான் வந்தார். ஆனால் சிவ சண்முகம் ஐயாவோட சொற்பொழிவை கேட்டதுனாலே என்னவோ சிவனும் நம்மளோட அடியார்களுடைய நடுவுலேயே வந்து உட்கார்ந்தனால அவரு தூங்காம சண்முகம் ஐயாவோட சொற்பொழிவை கேட்டனால் நம்ம யாருக்கும் தூக்கம் வராமல் இருந்தது. அடுத்தது ஐயா சொன்னாரு, திருஞான சம்பந்தர் மதுரையில் வந்தோடனே வந்து திருநீர் நிற்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் அனுபவப்படுறது வந்து நம்ம பேரை மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய பேராசிரியர் கோபா நல்ல சிவம் ஐயா பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் நம்மள பல பேருக்கு திருமுறை நின்னுது. அதுதான் வந்து எல்லாரும் அனுபவிச்சோம். அதுபோல இன்னைக்கு சிவ சண்முகம் ஐயா பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சைவ சித்தாந்தம் நமக்குள்ள கண்டிப்பா நிற்கும் அப்படின்னு அது நம்பப்படுகிறது. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்தது அம்மா அப்பாவுக்கு உண்டான ஒரு செய்தியை சொன்னார். அதாவது அப்பா சொன்னா கேட்பார்கள், அம்மா சொன்னா செய்வார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எங்களுக்குள் இதெல்லாம் வந்து புதுமையா இருந்தது, தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்தது புராணத்தின் முக்கியத்துவத்தை சொன்னார். அது ரொம்பவுமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது உணரப்பட்டது. ஸோ மிகுந்த அற்புதமான ஒரு சொற்பொழிவு. இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சைவ சித்தாந்தமும் பன்னிரு திருமுறையும் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்துள்ளது அப்படிங்கிறது நமக்கு புரிய வச்சாரு. அதாவது ஒருவருக்கு இரு கண்கள் போல, இது இருந்ததுன்னா அதை அனுபவிக்க முடியும், அது இருந்ததுன்னா இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். மிகுந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. அதாவது சைவ சித்தாந்தம் என்பது வெறும் தத்துவம் அல்ல, அது வாழ்வியல் என்று அமிர்தம் போன்ற சிறுவாணி நதியின் சுவையுடன் மீண்டும் உணர்த்தினீர்கள். நன்றி ஐயா. அடுத்தது கல்வி கரையிலே கற்பவள் நாள் சிலர் என்கிறது நாலடியார். கல்வி கடல் போல முடிவற்றது, ஆனால் கற்பவரின் வாழ்நாட்களோ சிலவே. எனவே நீர் நீங்க பாலை உண்ணும் அன்னம் போல முக்கியத்துவம் கல்வியை ஆராய்ந்து கற்க வேண்டும். இந்த கூற்றை மனதில் கொண்டே கற்க தொடங்கியவர்கள் தான் இந்த அரங்கில் இருக்கும் நம் திருமுறை மாணவர்கள். பன்னிசையின் இனிமையை உணர, திருமுறையின் ஆழத்தை புரிந்து கொள்ள மாத கணக்கில் பயிற்சி எடுத்து இந்த மாணவர்கள் இன்று சான்றிதழ் பெறுகிறார்கள். இது வெறும் காகிதம் அல்ல, இது இறைவனின் அருளின் சான்று. சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு.